ஆசிரியர் ஹிப்னாட்டிசத்தை ஒரு அறுவை சிகிச்சை கத்தியோட ஒப்பிடுறார். ஓ. அது உயிரை காக்கவும் பயன்படும், எடுக்கவும் பயன்படும்னு சொல்றார். உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு தாங்க முடியாத தலைவலி இருக்குன்னு வச்சுப்போம். ஹிப்னோசிஸ் மூலமா உனக்கு வலியே இல்லைன்னு சொல்லி அதை தற்காலிகமா மறக்கடிக்கலாம். ஆனா ஒருவேளை அந்த தலைவலி ஒரு மூளை கட்டியோட அறிகுறியா இருந்தா நாம நோயோட அலாரத்தை ஆஃப் பண்ணிடுறோம். இது ரொம்ப ஆபத்தானது. பிரச்சனை வளர்ந்து உயிருக்கே ஆபத்த முடியலாம். அது மட்டும் இல்ல, தவறான ஆலோசனைகள் நிஜமான உடல் பாதிப்புகளை கூட ஏற்படுத்தலாம். ஒருத்தரோட விரல சுட்டிக்காட்டி இது ஒரு பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பின்னு சொல்லி அவரை தொட்டா சிலருக்கு நிஜமாவே அந்த இடத்துல வலிச்சு கொப்பளம் கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஏன்னா அவங்க ஆழ்மனம் அதை உண்மையா நம்பி உடம்ப அப்படி எதிர்வினையாற்ற வைக்குது. மேடை ஹிப்னாட்டிஸ்ட்கள் செய்யற சில விஷயங்களையும் இந்த வழிகாட்டி ரொம்ப கடுமையா விமர்சிக்குது இல்லையா? ஆமா, அலெக்ஸ் லெராய் என்ற ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் பத்தின ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் ஒரு மேடை நிகழ்ச்சியில ஒரு பெண்ணிடம் நீ கண் முழிக்கும் போது உன் நாற்காலில 10,000 வோல்ட் மின்சாரம் பாயிற மாதிரி உணர்வாய்னு ஒரு ஆபத்தான ஆலோசனையை கொடுத்திருக்கார். அடக்கடவுள. சில நாட்கள் கழிச்சு அந்த பெண் தம் படுக்கையில மர்மமான முறையில இறந்து கிடந்திருக்கான். ஆசிரியர் ஹிப்னாட்டிசத்தை ஒரு அறுவை சிகிச்சை கத்தியோட ஒப்பிடுறார். ஓ. அது உயிரை காக்கவும் பயன்படும், எடுக்கவும் பயன்படும்னு சொல்றார். உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு தாங்க முடியாத தலைவலி இருக்குன்னு வச்சுப்போம். ஹிப்னோசிஸ் மூலமா உனக்கு வலியே இல்லைன்னு சொல்லி அதை தற்காலிகமா மறக்கடிக்கலாம். ஆனா ஒருவேளை அந்த தலைவலி ஒரு மூளை கட்டியோட அறிகுறியா இருந்தா நாம நோயோட அலாரத்தை ஆஃப் பண்ணிடுறோம். இது ரொம்ப ஆபத்தானது. பிரச்சனை வளர்ந்து உயிருக்கே ஆபத்த முடியலாம். அது மட்டும் இல்ல, தவறான ஆலோசனைகள் நிஜமான உடல் பாதிப்புகளை கூட ஏற்படுத்தலாம். ஒருத்தரோட விரல சுட்டிக்காட்டி இது ஒரு பழுக்க காய்ச்சின இரும்பு கம்பின்னு சொல்லி அவரை தொட்டா சிலருக்கு நிஜமாவே அந்த இடத்துல வலிச்சு கொப்பளம் கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஏன்னா அவங்க ஆழ்மனம் அதை உண்மையா நம்பி உடம்ப அப்படி எதிர்வினையாற்ற வைக்குது. மேடை ஹிப்னாட்டிஸ்ட்கள் செய்யற சில விஷயங்களையும் இந்த வழிகாட்டி ரொம்ப கடுமையா விமர்சிக்குது இல்லையா? ஆமா, அலெக்ஸ் லெராய் என்ற ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் பத்தின ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் ஒரு மேடை நிகழ்ச்சியில ஒரு பெண்ணிடம் நீ கண் முழிக்கும் போது உன் நாற்காலில 10,000 வோல்ட் மின்சாரம் பாயிற மாதிரி உணர்வாய்னு ஒரு ஆபத்தான ஆலோசனையை கொடுத்திருக்கார். அடக்கடவுள. சில நாட்கள் கழிச்சு அந்த பெண் தம் படுக்கையில மர்மமான முறையில இறந்து கிடந்திருக்கான்.